வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பழனி நகரத்தில் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக கொடுக்கப்பட்ட மண்டகப்படி தைப்பூச விழா சீருடனும் சிறப்புடனும் தெளிவுடனும் உற்சாகத்துடனும் மக்கள் எழுச்சியுடன் கொண்டாடினார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி எனக்கு உண்டு. ஆனால் 8 ஆண்டுகளாக இந்த பழனி மண்டகப்படிக்கு பரிவட்டம் கட்டக்கூடாது என்பதற்காக கெட்ட எண்ணத்திலே என்னை சிறை பிடித்து வைத்தார்கள் சண்டாளர்கள். அப்படி வைத்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் நான் உச்ச நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கு நிர்மூலமாக்கப்பட்டு குற்றவாளி அல்ல நிரபராதி என்று விடுதலை செய்து இந்த 13வது மண்டகப்படிக்கு வரும் பொழுது அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த தேவேந்திர குலத்தார்களும் நிர்வாகிகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலேயும் நன்றி வணக்கம் என்று கூறி மீண்டும் அடுத்த ஆண்டு சிறப்பாக கூடுவோம், கூடி மகிழ்வோம், குடும்பத்தோடும் அனைவரும் வருவீர்கள் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தைப்பூச மண்டகப்படி பரிவட்டம் நாள் எனக்கு முதல் பரிவட்டத்தை கட்டி ஆரவாரத்துடன் தாய்மார்களும் பெரியோர்களும் அன்பாக ஆரவாரம் செய்ததை பார்க்கும் பொழுது எப்படித்தான் இத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீர்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே நான் கண்ணீர் வடிக்கின்றேன் உங்களை பார்த்து. அப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரின் கவலை நீக்குவதற்காக இனிமேல் எந்த ஆண்டும் நான் சிறைக்கு செல்வதில்லை. என்னுடைய பணி உங்களுடைய பணியாக இருக்கும், மக்களுடைய பணியாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கின்ற